அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க சொல்லி. Say you will live well. Hallelujah. Hallelujah. FGAG எனக்கு புதுசு இல்ல. FGAG is not new to me. FGAG 2004. FGAG 2004. 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாஸ்டர் பால் என்னை இங்க அழைச்சு கொண்டு வந்தார். Before 20 years ago, Pastor Paul brought me here. எங்களுடைய நட்பு சாதாரண நட்பு இல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள நட்பு. Our friendship is beyond 20 years. அப்ப சில பேர் இன்னும் பிறக்கல. That time many of you were not Those born. of you are 18 years old, you are not born. 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் அப்ப பிறந்திருக்கவில்லை. சோ அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. So control yourself. சிலதெல்லாம் வாலிப பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கூட காட்டிக்குவாங்க. Few youngsters will they will show themselves. நானும் இங்க வரும்போது 30 வயசு தான். When I came here I was only 30 years old. Pastor picked me up from the airport. Pastor என்னை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டி வந்தார். Personally picked me up. அவரே தனியா வந்து என்னை கூப்பிட்டு வந்தார். That time அவர் பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே ரொம்ப லவ்விங்கா இருந்தாரு. அப்பொழுதே அவர் ரொம்ப நேசித்து அன்பாய் இருந்தார். எனக்கு ஒரு பெரிய சாட்சி உண்டு. I have a great testimony. அதுக்கும் பாஸ்டருக்கும் பெங்களூருக்கும் ஒரு இணைப்பு உண்டு. There is a connection between pastor and Bangalore. Hallelujah. எனக்கு கடந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு பாம். Last year pastor went through a great crisis. என்னோட 2 கிட்னியும் மரித்து விட்டது. Both of his kidneys were dead. ரொம்ப டிமோரலைஸா இருந்தேன், கவலையா இருந்தேன். Pastor was full of anxiousness. நம்ம பேரு ஜோனத்தன் சுப்பியா என்று அழைக்கப்படும். My name is Jonathan. They call me Jonathan Suppaiah. உலகத்தில் அநேக தமிழ் சபைகள் 38 நாடுகளுக்கு தமிழ் சபைகளுக்கு எல்லாருக்கும் போயிட்டேன். I have been to 38 nations Tamil பெரிய churches. சபை, சின்ன சபை, குட்டி சபை, வீட்டு சபை. I have seen big churches, house churches, small churches. நிறைய சபை, அஸ்திபாரம் இல்லாத சபை, நாளைக்கு சாவர சபை. I have seen churches without foundation and churches with எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து கையை தட்டி வந்தவன். I have been to many places. I've been there, clapped my hands. சிங்கப்பூர்ல ஒரு பெரிய பாஸ்டருடைய மகன். In Singapore, a great pastor's son. அப்படிப்பட்ட எனக்கு இந்த கிட்னி போனது ரொம்ப ஒரு ஷாக் எனக்கு. It was a great shock for me because my kidneys were dead. ரொம்ப கவலையா இருந்தேன். இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் எனக்கு இந்த ஒரு நிலைமையா? I was very much worried. Why did this happen to me, a servant of God? இப்பதான் எல்லாரும் குதிச்சு பாடிட்டு இருக்காங்க. நம்ம அந்த காலத்துல 20 ஆண்டுக்கு முன்னால நானும் சீஃப், அவங்களோட டாட்டர் பிங்கி, சாமி, ஆல்ரைட், நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப இந்த மாதிரி இல்ல, அந்த டைம்ல ஸ்கிரீன் இல்லாத நேரத்திலே நாங்க தேவனை ஆராதிச்சோம். அப்படி Even when there were no screen, me, Pastor Sammy, Pinky, we all used to worship God here and praise Him. பைபிள் சொல்லுது பழச மறக்கணும்னு சொல்லி, ஆனா சில நேரத்துல சில நல்ல பழசுங்களை மறந்துடாதீங்க. Bible says you need to forget your past but do not forget the good things. ஆமா, அதை மறந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். If you forget good things, that's it. அந்த நேரத்துல ரொம்ப கவலையா இருந்தேன், வேதனையா, அழுகை, சரியான அழுகை, ஒரு தோல்வி, வாழ்க்கையோட தோல்வி கட்டத்திற்கு வந்துட்டேன். I was very much worried. I used to cry because I was at the dead end of my life. மே மாசத்துல பாஸ்டர் சிங்கப்பூருக்கு டிரான்சிட்ல வந்தார். In the month of May, pastor came to Singapore in transit. வரதுக்கு முன்னால ஜோனத்தன் என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. He asked me before that, Jonathan, what are you doing? I want to see you னு சொன்னாரு. உங்களை பார்க்கணும். அவருக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், நடக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சொல்லி. Maybe he knew something about me that I was unable to walk. ஏர்போர்ட்ல இருந்து நேரா என் வீட்டுக்கு வந்தாரு. From the airport directly he came to my house. வந்த கையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். He came and sat and he was speaking to me. So I opened myself, சொன்னேன், சீஃப் எனக்கு இந்த மாதிரி 2 கிட்னி டேமேஜ் சொல்லிட்டானுங்க, நவம்பர் மாசம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டானுங்க. I said, Chief, my kidneys are damaged and they've given me time till November. அப்ப நான் 49 வயசு அந்த நேரத்துல. I was 49 years at that time. 50 ஆயிட்டேன். Now I'm 50 years. ரொம்ப வயசாயிட்ட மாதிரி இருக்காதா? 50ல வந்தாலே ஒரு வித்தியாசம் இருக்கும். There will be a difference when we attain 40 கதைக்கு வரேன். ஆல்ரைட், சீஃபோட சொன்ன கேட்ட அவர் உடனே இங்க நீங்க பெங்களூருக்கு வாங்க, நாங்க பாத்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொன்னாரு. Chief said, you come to Bangalore, we will take care of you. பெங்களூருக்கு வந்தேன். I came to Bangalore. வரும்பொழுது இங்க மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல நான் இங்க அட்மிட் ஆனேன். I got admitted in Manipal hospital. சில பேர் இங்க சீஃபோட சேர்ந்து சில பாஸ்டர்ஸ் எனக்கு எல்லா விதமான ஒழுக்கத்தை எல்லாம் செய்து ஆல்ரைட் நிர்வாகத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணி என்னை அட்மிட் பண்ணி கொடுத்தாங்க.
Few pastors helped me to get admitted in the hospital. மிக கவலையா இருந்தேங்க. I was very much worried. என்னுடைய பெருமை எல்லாமே செத்து போயிட்டு. All my pride was dead. அப்படியே ஒட்டனே ஒரு பெருமை இல்லாம ஆயிட்டேன். I lost all my pride. வெக்கத்துல இருந்தேன். I was living in shame. அவமானத்துல இருந்தேன். I was living in reproach. இந்த ஜோனத்தனுக்கு இந்த நிலைமை. This Jonathan is going through this. எப்படி முடியும்? How will this happen? எத்தனோ பிசாசை விரட்டி இருக்கோம். I've cast out many demons. எத்தனோ பேருக்கு என் மூலமாக சுகம் கிடைச்சிருக்கிறது. Through me many people were healed. ஆராதனையோட அபிஷேகம் நிறைய பெற்றிருக்காங்க. Many people have எனக்கு been இந்த நிலைமையா? anointed. But why am I in this இதே condition? பெங்களூர்ல தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். In the same Bangalore I was thinking like that. அதற்கு முன்பாக Before that கிட்னிக்கு டயாலிசிஸ் போகணும்னு சொன்னாங்க. they said I have to go through dialysis. நான் டயாலிசிஸ் வேண்டாம்னு சொல்லி என் மனசுல சொல்லிட்டேன் வேண்டாம். In my heart I said there is no need for dialysis. நான் ஒரு சுறுசுறுப்பானவன். Because I am an active person. எனக்கு டயாலிசிஸ்ல போனீங்கன்னா ஒரு வாரம் 3 தடவை 4 ஹவர் 5 ஹவர் படுத்துறோம். If I go for dialysis 3-4 hours I must be on the bed. நான் டாக்டர்ட்ட சொன்னேன். I told to the doctor. டாக்டர் சொன்னாரு டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அதர் வே. டாக்டர் சொன்னாரு நீங்க கிட்னியை மாத்தி வைக்கணும். அப்படியாமா? புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. Transplant. ஏதாவது சொல்லுங்க. நம்ம ஆளு தான் எல்லாத்துக்கும் தலையாட்டுவானுங்களே. பாருங்க இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? ஒண்ணும் புரியல. நான் கவலையா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. நான் சீஃப் என் வீடு மாரி நான் பேசலாம்ல, நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே. ஆமாம். ஸோ என்னுடைய சன் இஸ் மை டோனர். இவங்க மகன் தான் இவருக்கு கிட்னி கொடுத்தார். அந்த இடத்துல நான் தேடி கொண்டிருக்கிற நேரத்தில் while I was looking for that my wife stood up and said never mind I will give. என் மனைவி சொன்னாங்க நான் கொடுக்கிறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவங்க டாக்டர் சொன்னாரு நோ டிஃப்ரெண்ட் பிளட் குரூப். டாக்டர் சொன்னாரு இது வேற ரத்த குரூப்பா இருக்குது. உடஞ்சிட்டேன். I was broken. அடுத்தது என்னது? What next? My daughter, young girl, 17 years old. 17 வயது. Doctor said young person cannot. டாக்டர் சொன்னார் வாலிப பிள்ளை கொடுக்க முடியாது. உடஞ்சிட்டேன். I was broken. நான் யார்ட்டையும் எதுவும் சொல்லல. I didn't share this with anyone. பிரதர் மோகன் சி லாசரஸ் சொன்னேன். I told to brother Mohan C. Lazarus. அவர் தான் சொன்னார் பரவாயில்ல நீங்க வாங்க நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு He சொன்னார். said you come I will do everything for you. சரி ஓகே அண்ணே நான் வரேன்னு சொல்லிட்டு கவலையாக தான் இருந்தேன். I said okay brother. திடீர்னு அந்த என்னோட ஃபேமிலி குரூப்ல என்னோட மாமன் சொன்னா அப்பா ஐ வாண்ட் யூ டு லீவ்னு சொன்னான். 25 years old, 25 வயசு தான். அப்போ கொடுக்கும்போது 24. My son was 24 years at that time when he said he will give his kidney. எங்க குடும்பமே ஏற்கனவே ஒரு சாட்சியான குடும்பம். Already my family is இந்த a family சம்பவத்தினால of இன்னும் அதிகமான சாட்சி ஆயிட்டு. because of this even more when God loved he gave. தேவன் நேசித்ததினால் கொடுத்தார். when you love somebody you will give. நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்கனா கொடுப்பீங்க. when you love the church you will give. நீங்க சபையை நேசிக்கிறீங்கனா கொடுப்பீங்க. when you love your pastor you will give. நீங்க பாஸ்டரை நேசிக்கிறீங்கனா கொடுப்பீங்க. giving is a demonstration of love. கொடுக்கிறது அன்பை காண்பிக்கிறது. you cannot go to your wife and say I love you darling, I love you baby, I love you sweetheart. நீங்க உங்க மனைவி கிட்ட போய் நான் உங்களை நேசிக்கிறேன் தங்கமே And you don't செல்லமே give. சொல்ல முடியாது. கொடுக்காம இல்ல. no, when you say I love you you must demonstrate your love by giving her something. நான் நேசிக்கிறேன் சொன்னா நீங்க ஏதாவது கொடுத்து தான் நீங்கள் அதை காண்பிக்க வேண்டும். whether she is the problem அது ஒரு பிரச்சனையா or இருந்தா whether she is something that disturbing you, உங்களுக்கு தொந்தரவு செய்கிறவர்களா இருந்தா when you say you love you give. நீங்க நேசிக்கிறேன் சொல்லும்போது கொடுக்கிறீங்க. when you love FGAG church you will keep on giving FGAG சபையை because you நேசிக்கிறீங்க love கொடுத்துக்கொண்டே and you want to இருப்பீங்க. demonstrate your love. ஏனா நீங்க நேசிக்கிறீங்க அதை காண்பிக்க விரும்புகிறீங்க. so I believe my son loves me so much என் மகன் என்னை அவ்வளவாய் நேசித்தார் that he gave one part of his body to me. அவருடைய சரீரத்தின் ஒரு பாகத்தை எனக்கு கொடுத்தார். now I know what is God about. அப்போ எனக்கு He loved புரிகிறது us so much உன்னதத்தில் இருக்கிற that he தேவன் gave எப்படி his நம்மை son Jesus for us நேசித்தார். to live long. தம்முடைய ஒரே குமாரனை எப்படி நமக்கு கொடுத்தார் நாம் உயிர் வாழ. so he said papa I will give. அவர் சொன்னார் so he அப்பா நான் கொடுக்கிறேன். came with me to Bangalore. பெங்களூருக்கு என்னோடு கூட எனக்கு ரொம்ப உடைஞ்சிட்டுங்க மனசு ரொம்ப கவலையா இருந்தேன். I was broken. this is the boy that we dedicated in the church. சபையில இந்த குழந்தையை பிரதிஷ்டித்தோம். this is the boy. anyway he has been here when he was a small kid, you know. Chief brought my family here one time. சின்ன வயதில் அவனும் இங்கே வந்திருக்கிறான். நாங்கள் இங்க குடும்பமாய் வந்திருக்கிறோம். இந்த கிட்னி நான் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்த ஒரு பிள்ளை இப்பொழுது இவனுடைய பங்கு எனக்கு வருது. நோ வே, so young, வாழ வேண்டியவன். This child whom we dedicated, he has to live, he has to have a good future. In no way he can give to me. so I went to Manipal hospital. Manipal ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க சொன்னாங்க They said யாரோட கிட்னி முடியாது, only family முடியும்னு சொன்னாங்க. if you have that kind of mindset இதோட full stop நீங்க பேரலாம்னு சொன்னாங்க. they said nobody can give except family. if you have such mindset please leave. so if your son doesn't match
then the story is over in Manipalnu சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க மணிப்பால்ல உங்க மகனுடைய கிட்னி உங்களுக்கு ஒத்து போகாம இருந்தா அவ்வளவுதான் உங்க கதை. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just imagine how ஒரு சர்ச் இருக்கு, there is ஒரு பேர் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, I have friends, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, there's an anointing. குதிச்சு 130 கிலோ நானு. என்னை பார்த்தவங்க எத்தனை பேர் இங்க சார்ல்ஸ் ஒருட்டி பார்த்தாரு, என்னப்பா நீங்க யாரு நீங்க கேட்டாரு என்ன கீழே. அவருக்கு உண்மையிலே தெரியல. நீங்க யார்? நான் தான்ப்பா ஜோனத்தன் சுப்பியா. என்ன பாதி காணா போயிட்டீங்க பாஸ்டர்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய உருவம், 130 கிலோ. I was 130 kilos. அதுக்கப்புறம் எல்லாரும் மேல ஏறணும் உயரணும்னு சொல்லுவாங்க. 138க்கு போயிட்டேன். Then I increased to 138. இப்ப 90க்கு வந்தாச்சு. Now I am 90 சோ பாதி இல்ல. Half is not. கவலையா இருந்தேன், வேதனையா இருந்தேன். I was worried and I was in pain. ஜெபம் ஒன்று தான் என் வாழ்க்கையை காப்பாத்துனதுங்க. Only prayer Nothing helped me. else. வேற ஒன்றுமே இல்லை. I can tell you that நான் today. உங்களுக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு. எந்த விதமான பெருமை கைத்தட்டல் புகழ் பணம் எதுவும் எனக்கு உதவி ஆகல. ஒண்ணுமே இல்ல. No name, no fame helped me, no money helped me. Nothing. எதுவுமே இல்லை. So cross matching நடந்த கையோட they said that successful your son's kidney can be matched. உங்க மகனுடைய கிட்னியை நாங்க அப்பயும் எனக்கு பொருத்தலாம் என்று திருப்தி இல்ல எனக்கு. Even then I was not satisfied. ஒன்னு விட்டா வந்துகிட்டே இருந்தது பெங்களூர்ல. One after the other. திடீர்னு ஒரு காலையில எஞ்சிக்கு நடக்க முடியாம ஆயிட்டேன். இங்க பெங்களூர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்க முடியாம ஆயிட்டேன். I was not able to walk suddenly in Bangalore. டாக்டர்ஸ் பார்த்தேன், ஃபுட் டிராப் என்னென்னமோ சொல்லிட்டு தானுங்க. Doctors were saying so many டயாலிசிஸ் கொண்டுட்டு போனானுங்க. பம்ப் கே இந்த கே அந்த கேன் பண்ணி நோ கே மாதிரி ஆக்கி விட்டானுங்க. They took me for dialysis, they did this and that. ஜூலை 27ஆம் தேதி வந்தது. On July 27th. முடி வெட்டிட்டு இருந்தேன் வீட்ல. வெட்டிட்டு இருந்தாங்க. They had cut my hair. கால் வந்தது, can you come and admit yourself? அவங்க ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டார்கள். எப்ப வரும் சொல்லி குடும்பமாவே காத்துட்டு இருந்தோம். வந்த கையோட எப்ப வராதுன்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு டைம் வந்துட்டு 2 மணிக்கு வந்துருங்க சொல்லி. Suddenly they called me to come July at 26 last year. கடந்த வருஷம் ஜூலை 27ஆம் தேதி. அது 27ஆம் தேதியில தான் நடந்தது. This happened on July 27. காலையில 3 மணிக்கு எங்களை ரெடி ஆக சொன்னாங்க. Morning 3 o'clock they asked me to ரெண்டு பேருக்கும் ஒரு மரண வீடு மாதிரி இருந்ததுங்க. ஒரு மரண ரூம் மாதிரி இருந்தது. செத்து போன வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருந்தது. It was like a funeral home. நான் அப்பயும் பாட்டெல்லாம் பாடிட்டு ஜெயம் உள்ள பாடலாம் பாடி தூச்சிட்டு இருந்தேன். Even then I was praising God. நான் என் பிள்ளைகிட்ட நான் காட்டணும்ல, அப்பா ஓகேயா இருக்கேன், நீ ஓகேயா இருக்கணும்டான்னு சொல்லி. Because I must show my son I am okay, you also must be okay. 5 மணிக்கு வந்தது, எல்லாம் ரெடி ஆக சொன்னாங்க. At 5 o'clock 6 மணிக்கு ரெண்டு பேரும் வீல் சேர்ல ஆபரேஷன் தியேட்டர் கொண்டுட்டு போனாங்க. At 6 o'clock they took us to the operation theater in எனக்கு முன்பாக என்னோட கிட்னி அங்க இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வர போகுதுன்னு சொல்லி ஒரு கவலை. I've been worrying that kidney Operation from theater his கொண்டுட்டு body is போனாங்க. going to come to my body. ஆபரேஷன் தியேட்டர் கொண்டுட்டு போனாங்க. They took me to the operation வெளியே theater. நின்னுட்டு வீல் சேர்ல உட்கார்ந்திருந்தோம். We were seated in the wheelchair. நல்லா கவனமா கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் தோல்வி வந்திருக்கலாம். Listen to me carefully, maybe you have also சோக faced கதையை சொல்லல, உண்மையான கதையை சொல்றேன். I'm telling you the true story. இப்ப நடந்த கதை 365 நாட்களுக்கு முன்பு நடந்த கதை. This happened just 365 days back. 7 மணிக்கு வந்தது டைம். 7 o'clock was the time. Donor please come, let's go. Donor நீங்க உள்ள வாங்க போகலாம் என்று கூப்பிட்டார். ஒரு டாக்டர் வந்தாங்க. One doctor came. என் கண்ணு முன்னால என் மகன் போனான். Right in front of my eyes my son went inside. 30 minutesல டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும். 30 நிமிஷத்துல டிரான்ஸ்பிளான்டேஷன். போகும்போது அடுத்தது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னை கொண்டுட்டு போனாங்க. In a half an hour's time they took me inside. அந்த நேரத்துல நான் சொன்னேன், நான் திருப்பி வரேன். During that time I said I will come I'm back. coming back னு சொன்னேன். நான் திரும்பி நான் வருவேன். படிச்சது, வேதத்தை பேசினது, ஆராதிச்சது, பாஸ்டர்களுடைய வார்த்தையை கேட்டது எல்லாமே ஒரு செயலுக்குள்ள, ஒரு பரீட்சைக்குள்ள நான் வந்தேங்க அந்த நேரத்துல. During that time I was in a time of examination. சில நேரத்துல எல்லாமே பேசுவோம், உனக்குன்னு அடி உழுவும் பொழுது ஆடி போயிருவோம். Sometimes you will speak everything but when you go through you will be shaken. இங்க உட்கார்ந்திருக்கலாம் எத்தனை பேரு. Maybe you are seated வாரம் here. தோறும் நீங்க வந்திருக்கலாம். Every week you நாள் தோறும் இங்க இருக்கலாம். Every day you have been here. உங்களுடைய விசுவாச பயணத்தை தள்ளிவிடாதீங்க, விட்டுறாதீங்க. In your journey of faith, கடைசி நேரம் வரைக்கும். ஒரு பாட்டு பாடணும், என்னது என்னமோ கடைசி வரை என்ன சொன்னீங்க? உண்மையிலே அந்த பாட்டு எனக்கு தான், நான் தான் சொல்லணும், நீங்க எல்லாம் பாடக்கூடாது. நீங்க சில நேரம் ஓடிடுறீங்களே, பிரச்சனை வந்த கேட்ட படி இங்க இருக்குன்னு தெரியல. Problems come you run away. இன்னைக்கு நான் உற்சாகப்படுத்துறேன். Today I want to encourage you. இது நான் ஒரு ஊழியக்காரனோட கதையை சொல்லிட்டு இருக்கேன். என் கதையை I'm telling you சாதாரண my விசுவாசி story. இல்ல, எனக்கே இது நடந்ததுன்னா If it happened to me, யாருக்கும் நடக்குங்க. it can happen to anyone. அந்த நேரத்துல கண்ணை மூடுறதுக்கு முன்னால ஒரு ஜெபம் பண்ணேன். I prayed before closing my eyes. God told me I'm going to put you to sleep.
ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு தூக்கத்தை கொடுக்க போறேன். பைபிள்ல ஃபர்ஸ்ட் anesthesia யாருக்கு வந்தது தெரியுமா? You know who had the first anesthesia? ஆதாமுக்கு தான் முதல். God put him to sleep. ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். And according to chief for your joke just now, he took out a problem out of the rib bone. அந்த எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்தார் என்று சொன்னார். நீங்க தானே ப்ராப்ளம், பெண்கள் தானே ப்ராப்ளம் சொன்னாங்க, மனைவிகளா? சிலது ப்ராப்ளமு, சிலது 28 வருஷமா குரலே கேட்டது இல்லைங்க, பேசுறதே சத்தம் இருக்காது. இன்னைக்கு தான் வந்து உட்காந்துருக்காங்க நினைக்கிறாங்க. Some of them are problem, but from அதனால நான் சந்தோஷமா no இருக்கேன். voice. Today I'm இல்லாட்டி very எனக்கு happy. மைக் வேணும், எனக்கு மைக்க கொடுங்க, மைக்க கொடுங்க, மைக்க கொடுத்துட்டு போய் உட்காந்துட வேண்டியதான். Otherwise they will fight for mic. Please give me the mic. We have to give the mic. Go and sit. எல்லாரும் வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள், வினோதமானவர்கள். There are different people. எல்லாரையும் கனம் பண்ணணும். We need to honor ஒத்துக்கிறீங்களா? everyone. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. Look to your neighbor and say you will live well. So God told me ஆண்டவர் எனக்கு சொன்னார், that I'm going to put you to sleep, son. உனக்கு நான் தூக்கத்தை கொடுக்கிற I'm மகன். going to humble you, not grumble, but humble. நான் உன்னை தாழ்மைப்படுத்த போகிறேன், நீ குறை சொல்ல அல்ல. So you got to shut up for 6 hours. 6 மணி நேரத்துக்கு நீ அமைதியா There இரு. will be a physical operation taking place. சரீர பிரகாரமாக உனக்கு ஒரு ஆபரேஷன் I'm going to renew some of your parts of your body. உன் சரீரத்தின் அவயவங்களை புதுப்பிக்க It's போகிறேன். going to take time அது நேரம் in எடுக்கும் your life, உன் வாழ்க்கையில. because I'm going to see your humbleness. ஏன்னா உன்னுடைய தாழ்மையை நான் And பார்க்கிறேன். I'm also going to do a spiritual operation in you. அதோடு கூட உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஆபரேஷன். So when you're going to wake up, நீ you're எழுந்திருக்கும் going to be a different person. நீ வித்தியாசமான நபராய் நீங்க இருப்பாய். காலையில குளிச்சிட்டு இருக்கும் பொழுது This day when I was ஆண்டவர் இந்த தேசத்துடைய 78 நம்பர் 78 காட்டினார். எல்லாம் சொல்லுங்க 78. God showed me 78வது ஆண்டு 78th ஆண்டு year. விழா 78th சுதந்திர year. நாள். Independence 70 என்று Day. சொன்னால் ஒரு நிறைவு. When we say 70 it is fullness. 8 என்று சொன்னால் புதிய ஆரம்பம். 8 means new beginning. உன் பழசு முடிஞ்சிட்டு All புதுசு the old is ஆரம்பிச்சிட்டு gone. New பெங்களூர் has தேசத்திற்கு begun. FGAG In சர்ச் Bangalore, in FGAG பக்கத்துல இடிச்சு church. சொல்ல 78. You just hit your neighbor and say 78. முந்தினவைகளை சிந்திக்காதீங்க. Do not dwell on your past. பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. Do not முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானவை சிந்திக்காதீங்க. Do not dwell on your past. Do not remember அதுதான் 7. former things. That is 7. It is complete, that is over. நிறைவுக்குள் வந்து விட்டாச்சு. It is complete. It's over. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I do. அது new things. இப்பொழுதே தோன்றும். It springs up right அது now. நம்பர் 8. And that is number இந்தியா 8. தேசத்திற்கு 78 ஆண்டில மிக சிறந்த நாட்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். In 78th year, God has great அடுத்த days ஆண்டு for வரைக்கும் India. ஆண்டவர் சிறப்பான நாட்களை வைத்திருக்கிறார் நமக்கு. God has kept great days for us in the coming பழச days. நினைக்காதீங்க. Do not dwell on your past. கண்ணை 1:30 மணிக்கு எழுப்புனாங்க. மிஸ்டர் ஜானத்தன், ஆபரேஷன் இஸ் ஓவர். 1:30 they woke me up saying, Mr. Jonathan, உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. என்னோட கேரக்டர் ஃபினிஷ் அந்த மாதிரி இல்ல, நான் ஏசா அப்படிதான் கேட்டேன். I asked like Where this. all the doctors, why is he quiet னு கேட்டேன். டாக்டர்கள்லாம் எங்க ஏன் அமைதியா இருக்காங்க? No, they have to wash up, then after that some person will come and see you னு சொன்னாங்க. உங்களை வந்து பாப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க வந்து உங்களை பாப்பாங்க. சரி, என்னை கொண்டுட்டு போறாங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. இந்த பாட்டு தான் பாடுனேன். நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா. என்னை தள்ளி கொண்டு வெளியே வராங்க. They pushed me and brought me இந்த out. பாட்டு பாடுனேன். I sang this பாடி song. கண்டியோட கேட்டேன். Where is my son னு கேட்டேன். I asked, என்னுடைய மகன் எங்க? He's behind. அவர் இங்கே இருக்கிறார். I just tried to turn. I didn't know that அவ்வளோ ஒயர், என் உடம்பு ஃபுல்லாக ஒயர், எல்லா இடத்துலையும் ஒயர் வச்சுருந்தானுங்க, ப்ளக்கு இதெல்லாம் வச்சுருந்தானுங்க. My whole body was full of wire. I could not turn and look at my But he's son. my son. என் மகன் எங்கே? I just turned and saw, boy, how are you? நான் திரும்பி பார்த்து கேட்ட, மகனே எப்படி இருக்கிற? That's what he said. I'm okay. அவரும் சொன்னார், அப்பா நான் நல்லா இருக்கேன். I just told him, I'm sorry. நான் சொன்னேன், மகனே என்னை மன்னிச்சிடு. I can't talk அப்பான்னு சொன்னான். என்னால பேச முடியல. Say, okay, thank you. நன்றி. வெளியே கொண்டுட்டு வந்தாங்க. They brought me So outside. my wife, என் and I மனைவியை saw my spiritual son of Bangalore, ஒரு son. என்னுடைய spiritual. ஆவிக்குரிய மகன் பெங்களூர்ல They were இருக்கிறார். both அவரை waiting பார்த்து there. ரெண்டு பேரும் காத்து I கொண்டிருந்தார். said, Kathy, send WhatsApp message to the church that pastor is alive.
நீங்க மெசேஜ் அனுப்புங்க, பாஸ்டர் உயிரோடு தான் இருக்கிறாரு சபைக்கு சொல்லுங்க. Tell them thanks. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஹோல் வேர்ல்ட் எல்லாம் தெரிஞ்ச இடம் FGHல ஒரு கூட்டம் மக்கள் ஜெபம் பண்ணிருக்கீங்க, எல்லா இடத்துலயும் எல்லாம் எவ்ரிவேர் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேங்க. Whole world was praying. உங்களுடைய ஜெபம் தான் நீங்க நிக்க வச்சு உங்களை சந்திக்க வச்சு. வேற Your nothing prayer else. has made me to stand here. Thank you so much for praying. Today I want you to know that I'm going to speak about something special for you. இன்றைக்கு உங்களுக்காக ஒரு விசேஷமானதை First Chronicles chapter 4 verse 9 and 10. 1 நாளாகமம் 4 9 10. My story is big, என் கதை ரொம்ப but I know that I'm going to fly like an eagle சொல்லி ஒரு புத்தகத்தை என்னோட ஐசோலேஷன் ரூம்ல நான் எழுதினேன். நான் தனிமைப்படுத்தப்பட்ட அறையிலிருந்து நான் ரூம் நம்பர் 802A மணிபால் ஹாஸ்பிடல். ரூம் நம்பர் 802A மணிபால் ஹாஸ்பிடல். கழுகை குறித்து நான் எழுதினேன். I wrote about an eagle. கடந்த மாதம் என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. Last month was my birthday and this book was released. சீஃப் ஒரு ஆளு ஒரு எனக்காக ஒரு ஃபார்வர்ட் கொடுத்திருந்தார். Chief had forwarded this to me. Hallelujah. I'm so grateful that many great things have taken place. என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்ப நான் பேச போற இந்த ஷார்ட் சர்மன் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த சுருக்கமான செய்தி உங்களை நான் ஒரு சாட்சி. I am a testimony. நான் செத்து போக வேண்டியவன். I must be dead. நான் தோல்வி அடைந்தவன். I am a failure. நான் வெட்கமாய் இருக்கிறவன். I was put into அவமானத்தில் shame. இருக்கிறவன். I was in reproach. இன்றைக்கு நான் சிரிச்சு கொண்டே பிரசங்கம் பண்றேனா எனக்குள்ள இயேசு இருக்கிறார். Today if I'm smiling It's not about 90 minutes with Jesus, it's about 90 minutes in Jesus. 90 minutes with Jesus. இயேசுக்குள்ள நீ இருக்கணும், இயேசு உனக்குள்ள இருக்கணும். Jesus must அப்பதான் நீ be வித்தியாசமா இருப்ப. Only then you எல்லாமே சந்திப்ப. You will face சந்திக்கணும், everything. சந்திச்சு தான் ஆகணும். You need நம்ம to விரும்பல. face, you must face. இந்த 80 வயசு 90 வயசு வரைக்கும் சந்திச்சு தான் பூமியின் வாழ்க்கையில எல்லாமே சந்திக்கணுங்க. Till you are 80 years, எல்லாத்திலயும் 90 நாம் ஜெயிக்கணும். You must நாம் face ஜெயிக்கிற and be ஜனங்கள். victorious. We are Hallelujah. victorious people. கொஞ்ச நேரம் பா நான் பாடுவேன். I will sing a song. கொஞ்ச நேரம் உட்காருங்க. படிங்கம்மா யாராச்சும் இங்கே தான் 10 பேர் ஒரே டைமில் படிப்பீங்களே. இப்படி பேசினா அது படிக்கும் எல்லாம் படிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாரும் நிற்க வச்சிட போகிறேன், ஒரு ஆள் படிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரன் காட்டிலும் கனம். எல்லாரும் சொல்லுங்க கனம். கனம். கனம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எனக்கு கனம் செலுத்துறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பாஸ்டரோட இருதயத்தில் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். If they are honoring me today, that means I have the place in pastor's heart. எங்க அப்பா படிச்சு கொடுத்தது கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுடான்னு சொல்வாரு. My father taught me you need to honor people. So I feel very honored to be here today. இங்க இருக்கிறது எனக்கு மிகவும் கனமாய் கருதுகிறேன். 2 of my kidneys, my original kidneys are shut. என்னுடைய 2 கிட்னிகளும் அடைக்கப்பட்டது. God gave me a new kidney. ஆண்டவர் புது கிட்னியை கொடுத்தார். But more to it, God gave me a new spirit. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு புதிய ஆவியை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Somebody say double up. நீங்க சொல்லுங்க. Our life must double up. நம்முடைய வாழ்க்கை 2 மடங்காக வேண்டும். 7 is over. 7 முடிந்தது. God has started at 8 in you. ஆண்டவர் 8 உங்களுக்குள்ள புதிய ஆரம்பம். New beginning. யாபேஸ் கனமுள்ளவன். அடுத்தது Hallelujah. அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி. ஐயா வெயிட் ஐயா. அவன் தாய் அவனுடைய அம்மா நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன். நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி. எத்தனை பேருடைய அம்மா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல. ஆனா எல்லா அம்மாவும் தாயார் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சந்தோஷமாகி பார்ப்பாங்க. Every mother will see their child very அவங்க happy. போன அந்த லேபர் பெயின்லாம் மைண்ட்ல வராது. They will never remember the labor pain. 9 மாசம் ஹாஸ்பிடல் போயிட்டே இருப்பாங்க. 9 months they will keep going. வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. They'll say it's paining. காசை கொடுப்பாங்க. They'll give money. டாக்டர் இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன் சொல்லி புடிங்கி எடுத்துருவான். Doctor will take money from them for scan. நம்ம ஆளு சர்ச்சுக்கு கொடுக்க மாட்டான், டாக்டர் கொடுப்பான். Our people will not give to the பயம். to the doctor because of ஏதாவது fear. ஆயிருமே. Because something will happen. சரி பிரசவம் வரும் பாத்தீங்களா, அந்த பிரசவம் வரும்போது பிள்ளை வெளியே வரும்பொழுது எந்த தாயாரும் கணக்கில் பண்ணுறதே இல்லை. இது 1000 ரூபாய், இதுக்கு 2500 கொடுத்தேன், அது 3030 கொடுத்தேன், நான் சும்மா இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 400 ரூபாய் வாங்கினேன். யாரும் கணக்கு போட மாட்டாங்க. During childbirth, when the child is born, no mother will calculate. No mother. Every mother will see and say the joy. எப்பொழுதுமே எல்லா தாயும் குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆனா இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். But I see in this place. யாபேஸ். Jabez. என்று அழைக்கப்படுகிறான். He is called as Jabez. அவனை நான் துக்கத்திலே பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார்கள். I have born him in pain. யாபேஸ் என்று சொன்னால் துக்கம், துயரம், துன்பம். எல்லாரும் சொல்லுங்க தூ. Jabez means pain, sorrow. துக்கம், துயரம், துன்பம். Pain, sorrow, grief. Correct.
That's the meaning of Jabez. அதுதான் யாபேசுக்கு So அவன் காலையில எழுந்த கையுடன் ஜாபேஸ் இங்க வா, So in the morning when he wakes up, they'll call him துக்கம் Jabez, இங்க வா, come here. Sorrow, come டேய் here. துயரம் இங்க வாடா. You grief, come அவன் here. ஸ்கூல் போயிருக்கலாம், கடைக்கு போயிருக்கலாம். Maybe he had gone to the shop or to school. துன்பம் இங்க வா. You sorrow, come. அவனுக்கு எப்படி இருக்கும்? How will he feel? பேர் ரொம்ப முக்கியங்க. Name is very important. கண்ட மேர் பேரை வைக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. Do not keep any இப்பலாம் name. பாத்தீங்களா பாஸ்டர் என் வாயில நுழைய மாட்டேங்குது சில பேர்லாம். Nowadays we are not able to பெற்றோர் pronounce வந்து the நிப்பாங்க. name. They'll come and stand here, parents. உங்க பேர் என்னையான்னு சொல்லுவாங்க. What is your name? கேட்பாங்க. We'll கேட்பேன். ask. I will ask. பாஸ்டர் பேர் வந்து லேட்டஸ்டா போட்டுருக்கோம் பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க. என்னப்பா லேட்டஸ்ட் படம் என்னப்பா ஓடுது வீட்ல? What is the latest name? What is the latest movie? பேர் என்னம்மா? What is your name? உராலாலபா ஷிக்காராலாலபா கேரளா கீதா. அது முதல்ல கீதான்னு சொல்லி தொலைய வேண்டியதானே கழுத. அது பேர் உஷாராலாலபா திரளா. அது வந்து பாஸ்டர் எங்க அப்பா பேரு, எங்க பாட்டி பேரு, எங்க தாத்தா, எங்க அம்மா பேர்லாம் நாங்க ஜாயின் பண்ணி அந்த பேர் இப்படி இருக்கும் பாஸ்டர். எப்படி இருக்கும்? ஊராலாலபா கீராலாலபா சங்கீதா. சங்கீதான்னு சொல்லி தொலையேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை சங்கீதா. நானும் ஒரு பேர் வச்சிருந்தாங்க, I too had சுப்பையா. a name. சுப்பையா. ஸ்கூலுக்கு போகும்பொழுது பாஸ்டர் பப்பையா வராண்டான்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டானுங்க. நானும் யாபேஸ் மாரி தான் இறக்குறேன். I'm also like நான் this கோவத்தில் எங்க Jabez. அப்பாட சொன்னேன், என்னப்பா பேர் இது? போடான்னு சொல்லுவாரு. I looked at my father இந்த and பேரு said, தான் நீ "What ஒரு நாள்ல தூக்கி வச்சுட்டு போவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஜானத்தன் சுப்பையா தான் பேரு. So also my name is என்னோட உண்மையான பேரு ஜானத்தன் ஜெயக்குமார். My true name is Jonathan Jayakumar. இப்போ வந்து ஜானத்தன் ஜெயக்குமார் தூக்கி எறிஞ்சிட்டு சுப்பையா போட்டேன். சுப்பையா போட்டா தான் கொஞ்சம் இடம் கிடைக்குதுங்க அந்த இடத்துல. பாஸ்டர் கொடுத்தாரு. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப கனம், அங்கிள் தான் கூப்பிடுவாரு. ரொம்ப கனம். அப்பா கூட இங்க வந்திருக்காரு தானே வச்சு. அப்பா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க, குடும்பமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். My father, my mother, my entire family has come. பேர் வைக்க முடியாது, நல்லா வைங்க. You keep a good name. பைபிள் நேம் வச்சிருக்கோம் பாஸ்டர்னு சொல்றான் ஒருத்தன். One person said we have ஓ named பைபிள் the நேமா, Bible. நல்ல பேர்ப்பா, நல்ல பேர். என்னப்பா பேர் I வந்து thought it's a good name. லிவியதான் வச்சிருக்கான்னு சொன்னான். லிவியதானா? அது வலு சர்ப்பம் ஆயிட்டே. Leviathan is a அது பைபிள் dragon. எழுதிருக்கு. பைபிள் எழுதுனா ஒன்னொரு இடத்துல இருந்து பாருங்க பில்சிபாப்னு சொன்னான். ஓ பேர் நல்லா இருக்க பில்சிபாப்னு சொல்லி அங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தா பில்சிபாப் தான் சாத்தானோட இளவரசன், பிரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ். முடிஞ்சுதா அவன் வீடு. ஓஹோ, குடும்பத்திலே வந்துட்டோன்னு. நல்லா பேரை வை, சிம்பிளா வை, வாயில நுழையிற மாரி வை. ஊழியக்காரன் பேரை வை, மிஷினரி பேரை வை. இல்லாட்டி ஒரு பாஸ்டரை மறந்துருப்பார். 20 வருஷத்துக்கு முன்னால் என்னை பிக்கப் பண்ணும்பொழுது அந்த ஒரு வால்ஸ் வீக்கன் ஒரு எல்லோ கலர் வச்சுருந்தாரு. இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோலாம் பிடிச்ச கையோட, சீஃப் உங்களுக்கு பயமா இல்லையா? எவ்வளோ நகைலாம் போட்டிருக்கீங்க? இப்போ ஒன்றும் போட்டிருக்கிறது இல்லை, இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்க. எல்லாம் உங்களால தான் காணிக்கையில் போட்டிருப்பாரு. வேற என்னது? அவர் தான் கொடுக்குற ஆள் தானே. இறக்கமுள்ள மனசு காரண்டா அவர் தானே. எல்லாத்துக்கும் எனக்கே இறங்கினவர் அவர். சிங்கப்பூர்காரனும் எஸ் எஸ் கம் 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 வாட் இஸ் தட்? ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே முடிஞ்சிடும், அவ்வளோதான். உண்மையான ஹீரோ அவர் தான். உண்மையான அப்போஸ்தலர் அவர் தான். உங்கள் பேர் ஏன் இப்படி தங்கம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். என் பேரே தங்கையான்னு சொன்னார். மறந்துட்டுப்பார். உங்களோட மூஞ்செல்லாம் பார்த்தா நிறைய விஷயத்து மறந்துடுவோம் வாழ்க்கையில். அப்போ தான் நினச்சேன், ஆமாம் இவர் பேரே தங்கையா தானே, நல்லா தங்கி வாங்க. நீங்கள் என்ன ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்களா? Only then I realized. பேர் yes, நல்லாவே. ஆண்டவரோட அபிஷேகம் தேவை. You need the உன் பக்கத்தில் இருக்க anointing of God. பிள்ளைகளுக்கு என்ன தேவை தெரியுமா? You know what? அபிஷேகம். Anointing. அறிவு கிடைக்கும். ஸ்கூல் போனா அறிவு கிடைக்கும். Go to school, you'll get knowledge. இன்டர்நெட்ல அறிவு கிடைக்கும். In internet, you'll get நியூஸ் knowledge. பார்த்தா அறிவு கிடைக்கும். When you watch news, பேப்பர் படிச்சா அறிவு கிடைக்கும். When you read the ஆனா newspaper. ஞானம் என்பது பரலோகத்தில் மட்டும் தான் வரும். But wisdom உன் பிள்ளைக்கு comes அறிவு always from மட்டும் God. இல்லைங்க, ஞானமும் இருக்கணும். Not only knowledge, your children must also have wisdom. ஞானம் உள்ளவர்கள் பெரிய இடத்தில் ஆண்டவர் அமர செய்வார். Those who have wisdom, God will put them in high places. எஸ். யாவேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? How Jabez would have felt. கவலையா இருந்திருப்பான். He must have. இன்னைக்கு been- உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சைஸுக்கு தகுந்த சில பேர் வச்சிருப்பாங்க. Maybe there is உன்னுடைய pain. ஹைட்டை பார்த்து கட்டை வருதுன்னு சொல்லுவான். According to your size, they would have named you. தடியா இருந்தா தோம்பு வருதுன்னு சொல்லுவான். If you are fat, they will give you a name. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பேர் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். Because all these names I got. கருப்பு வருதுன்னு சொல்லி கருப்பம் வரான்னு சொல்லுவான். ரொம்ப வேதனையா இருக்கும். என் சொந்த மவனே சண்டே ஸ்கூல்ல கருப்பு கரடின்னு பேர் வச்சிருக்கான். அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே கருப்பு கரடி வருது கரடி. அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க அப்பா கருப்பு கரடின்னு சொல்றது. இப்பதான் இடையில சொன்னான், கழுதுங்க இப்படியாடா நீ கூப்பிட்டுருக்கீங்க சபையில? வேதனை. Pain. I went through it.
Some people would have நீ டிவோர்ஸியா இருந்தா உனக்கு ஒரு பேர் வச்சிருப்பான், நீ வீட்ல ஒரு பிரச்சனை உனக்கு எல்லாருக்கும் ஒரு பேரை வச்சிருப்பானுங்க. இதுதான் உலகம். This is world. They would have given you a name. அப்படிதான் யாபேஸ்க்கும். Jabez also was in that condition. கவலையாவே வாழ்ந்து வந்தாங்க. He lived in pain. ஒரு காரியம் நடக்குது. One thing happened. 4 வரி ஜெபம் நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன். இந்த 4 வரி ஜெபத்தை நீ இந்த 90 நிமிஷத்துலையும் பேசலாம், 24 மணி பேசலாம். 24 மணி யாரும் ஜெபம் பண்ண மாட்டீங்க. அப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே வந்த மாதிரி இருக்கும். படிங்கம்மா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவன் முதல் தேவனை இயேசு பிதாவை நோக்கி, தேவரீர் என்னை முதல் பிரேயர் என்னது சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். நம்ம உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஜெபம் பண்ணுவோம். We pray for the people in the world. தேசம் ரட்சிக்கப்பட சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்றோம். Yes. We pray for the nation to be saved. இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். India to be saved. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சீஃபோட இது பாத்தீங்கன்னா பேஷன் இந்தியா ஜானத்தன் சொல்லுவார். 20 years ago Passion India was our அப்பவே அவர் பேசினாரு. Those times he spoke. 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாரம் பற்றாரு. பஸ் எடுத்துட்டு போறாரு. எனக்கு ஒரு மெசேஜ் நான் நினைக்கிறேன், ஐ மீன் தி பிராட்காஸ்ட் குரூப் நினைக்கிறேன். எனக்கு மெசேஜ்லாம் எப்பொழுதுமே வரும். I used to get all the I will messages. tell my wife, cannot we name la. நாங்க லா போட்டு பேசுவோம். நீங்க சிங்கப்பூரியன்ஸா நீங்க? நம்மலாம் லா போட்டு தானே பேசுவோம். ஆமா. ஸோ அவருக்கு மொதல் என்னை கூப்பிடும் போது கூட எஸ் லான்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் சிங்கப்பூர் ஆவி கொஞ்சம் லேசாக அப்படியே வந்துட்டு அவருக்கு. அவ்வளோ பேஷன். என்னால நான் சொன்னேன், ஐ டோல்ட் மை வைஃப், ஐ cannot make it. I cannot win chief. நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், அவரோடு கூட என்னால பார்க்கவே அவருடைய முடியாது. ஸ்பீட் I cannot, for his age I cannot. அவருடைய வேகத்துல என்னால போகவே முடியாது. 20 years ago அந்த கேட் லேடர்ல ஓடி வருவார் மேலே ஆஃபீஸ்க்கு. நம்ம அப்போ 135 கிலோவில் சார்ஜ் மேலே அப்படியே கோட்டை போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கிக்கிட்டு, பைபிள் கூட தூக்க மாட்டாங்க சில பேர் என்னோட. அப்படின்னு அவர் தூக்கி போட்டு மேலே ஏறி அப்படியே வந்து கேட்டு அவர் நேரடியாக உட்காந்துட்டு இருப்பார். நான் எப்போ வந்தீங்கன்னு கேட்பேன். அப்போ மேலே ஓடி வந்தேன்னு சொல்லுவார். ஒன்றும் ஓடுறீங்களா இல்லைன்னு தெரில. மேலே அந்த கேட் லேடர் இருக்காங்க, அந்த மேலே ஸ்பைரலா பின்னால் இருக்கா சீஃப், ஒன்றும் போகிறீங்களா இல்லைல்ல? ஐயோ நீங்கள் போய் வேறு இடத்துல போய் உட்காருங்க. வெக்கமாக இருக்குது எனக்கு. இந்த வெக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்னியோட இது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஓடி போய் உட்காந்துருப்பேன். அந்த ஸ்பீடை பார்க்கும் பொழுது சபையில் வேலை செய்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க? சுறுசுறுப்பு. ஷீபா சோலமனை பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பை பார்த்தாலும் அந்த ஒர்க்கர்ஸ், அது ஒரு இன்னொரு செர்மன். He is so fast and I'm so blessed to have him in my life. Even though I'm not your member, but he's my partner. He's my brother. எப்போதுமே அவரோட உற்சாகம் குரல் தான் அப்படி இருக்கும். என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்போ வரீங்க, அப்படி தான் பேசுவார். இப்போ தான் ஒரு 4 மணி நேரம் ப்ரீச் பண்ணி வந்தால் குரல் எப்படி இருக்கும்? அவர் உற்சாகம், சீஃப் நல்லா இருக்கேன் சீஃப், நான் வரேன். நோ, ஐ எம் ஸோ டச் அண்ட் பிளஸ்ட் டு ஸ்டாண்ட் டவுன் ஹியர். ஜெபஸ், நவ் லுக் அப் டு காட். வேறு எங்கேயும் பார்க்கல. எங்கே பார்க்கணும்? உங்கள் வாழ்க்கையில் துன்பம், துக்கம், துயரம் எதுவாக இருந்தால் யாரை பார்க்கணுங்க? தேவன் எங்கே பார்க்கணும் தெரியுமா? சபையில் தான் பார்ப்பீங்க. இல்லை ஒருத்தன் சொல்லி கொடுத்துருப்பான், அங்கே போய் பார்க்கலாம், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, நீங்கள் இங்கே இருந்தாலும் இருக்கும், படுக்கையிலும் ஐயோ ப்ளீஸ், கடவுள் சரியான இடத்துல தான் இருக்க முடியும். டாய்லெட்டில் இருப்பார், இங்கே இருப்பார். இந்த கதையெல்லாம் எவன் விட்டானோ என்கிட்ட வந்து பேரை சொல்லுங்கள். ஏன்னா நான் புதிய ஜானத்தன் இப்போ முதலோட பொண்ணு மோசமாக தான் இருக்கேன். அடுத்த பகுதி கண்ட டீச்சிங்கை கொடுத்துட்டு ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்காரு, இன்டர்நெட்டில் இருக்காரு. இன்டர்நெட் காலம் முடிஞ்சிருச்சு. COVID-19 முடிஞ்சிருச்சு. ஒன்றும் COVID-19 சொல்லி இரும்பிட்டு இருக்கான். COVID-19 போயிட்டா சொல்லுது. நான் இப்போ 20 வந்துட்டேன், 21 வந்துட்டேன், ஒன்று 19 சொல்லிட்டு இருக்கான். சபைக்கு வா, சபை திறந்திருக்கு. தேவன் இங்க இருக்கிறார். பைபிள்ல இருந்து சொல்றேன். டர்பனாக்கிள் டென்ட், முதல் டென்ட், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, முதல் டென்ட், டர்பனாக்கிள், டெம்பிள். இந்த 3 காரியத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோ. இந்த படிப்படியா ஆண்டவர் எங்க இருந்தாரு? ஐ வாண்ட் டு see my people. உடனே மோசஸ் டென்ட்டை கட்டினாரு. I want to see my people. உடனே தாவீது டர்பனாக்கிள் செஞ்சாரு. I want to see my people. சோலமன் ஒரு ஆலயத்தை கட்டினாரு. So God dwells in the temple. Amen. Yes. Amen. Don't take wrong things. He is now I am the temple. நீ டெம்பிள் நான் உனக்கு பூஜையா போட முடியும், மாலையெல்லாம் போட்டு நோ, அது வேற இது வேற, குழப்பிடாதீங்க. You are the temple of God. Yes. But yet you still need to come to the temple to see God. நீங்களே தேவாலயம் தான், ஆனாலும் பரிசுத்த இடம், ஆண்டவரை தேடி வர வேண்டும். பரிசுத்த இடம், holy place. Hallelujah. இப்பொழுது மேலே பார்த்து சொல்றான். என்ன சொல்றாங்க? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. தேவரீர் என்னை ஆசீர்வதி. முதல் பிரேயர் என்னதுமா? என்னை ஆசீர்வதித்து. மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது இங்க வரீங்க பாத்தீங்களா? முதல் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் நாவே ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அவ்வளவுதான். என்னை ஆசீர்வதிங்க.
Lord, bless me. எந்தெந்த காரியத்துக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ண சொன்னா அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. Whatever you're ஒரு asked to pray பாஸ்டரோட for, சாப்பிட you need to போயிருந்தேன் pray. சிங்கப்பூர்ல. I went to eat with a pastor in ரொம்ப பரிசுத்தமா இருந்தாரு. He was very holy. நானே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். I was shaken a நான் bit. மறுபடியும் ரட்சிக்க அடைஞ்சு ஞானஸ்தானத்துக்கு ரெடி ஆயிட்டேன். I got ready to get saved and get baptized. அப்பளோ பனனா லீஃப்னு ஒரு இடம் இருக்குயா. There is a place. பனனா லீஃப். அங்க தான் எல்லா விருந்தாளியும் எங்க அப்பா கொண்டுட்டு போய் சாப்பாடு கொடுப்பாரு. நானும் அதே ஃபாலோ பண்ணேன். My dad used to take அந்த all the ரெஸ்டாரன்ட்ல நல்ல பழக்கம் எங்களுக்கு இலை சாப்பாடு. because I used to go to that. பாஸ்டர் என்ன சாப்பிடுறீங்க? Pastor, what will you eat? எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க சாப்பாடு கடை கொண்டு போய் எதுவும் வேண்டாம். I don't want anything. He said. ஐயா இங்க வந்துட்டோம். ஏன் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொன்னேன். I said, we have come here, you need to eat. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ பாஸ்டர் போடுங்க சொன்னாரு. Whatever you eat. தவறான விஷயம் அந்த காலத்துல. Those நான் days எல்லாமே it was சாப்பிடுவேன்னு around சொல்லி because I எல்லாமே used to போடுங்கன்னு eat சொன்னேன். everything. I said, put everything. போட்ட கையோட ஒரு மரியாதைக்கு ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். I said, please pray. ஏன் சிரிக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த கதையை. இல்ல தெரிஞ்சிட்டான் அந்த ஆளை. சாப்பாடு போடுற இடத்துல கூட்டமா சீனா உட்காந்துருக்கான் சைனீஸு. இந்த ஆள் ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க. அப்பா பிதாவே ஆப்பிரிக்காவை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கே கோழி மீன் தலையெல்லாம் போட்டு இறைச்சி மட்டன் மைசூரு மட்டன் பெங்களூர் எல்லாம் அங்கே இருக்குது இலையில. ஆண்டவரே நாங்கள் ஏழைகளை நினைவு கூறுகிறோம். அப்பா ஷக்காபா தக்காபா ராமா ஷை எச்சியெல்லாம் சோறில் பறந்துட்டு நான் கண்ணை திறந்துட்டேன். நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆள் என்ன எங்கேயோ போகிறாரு, இது முடிகிற மாரி இல்லையா இந்த ஜபம். பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் கோழியே ரசிக்கப்பட்டுமா அங்கேயே நிற்கிது. எப்போ எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்க? அவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு ஜபத்தை பண்ணுறாரு. சாப்பாடு உனக்கு போட்டான். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதி. Lord bless. அவ்வளவுதான் முடிஞ்சு சாப்பிடு. That's it. Then you பரிசுத்தத்தை போய் ரூம்ல போய் காட்டு. You show your holiness in the room. சாப்பாடு மிச்சத்தை காட்டாத. Do not show it. கரெக்ட்டா ப்ரே பண்ணனும். You need to pray exactly. ஒரு பிரேயர் பாஸ்டர் கொடுக்கறானா அதுக்கு வேண்டி ப்ரே பண்ணனும். If pastor gives you a prayer point, you need to pray only for that. கிருபைக்காக ப்ரே பண்ணுங்க சிஸ்டர் சொல்லணும். சொன்ன கையோட நீங்க எதுக்காக ப்ரே பண்ணனும்? For what should you pray? கிருபைக்காக ப்ரே பண்ணனும். You need to pray only for grace. அதை விட்டுட்டு சிஸ்டர் கிருபைக்காக நீங்க ப்ரே பண்றோம் பாஸ்டர். ஐயா ஆண்டவரே மோடியை நினைவு கூறுகிறோம். இந்த நேரத்துல இந்த எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. இந்த FGV ஆண்டவரே இன்னும் ஒட்டச்சி 40 மாடி கட்டணும் ஆண்டவரே. தேவையில்லாத பிரேயர்லாம் பண்ணாத. கிருபைக்கு ப்ரே பண்ண சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் கேட்பார் இல்லையா? இப்ப கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன் எப்படி கேட்பார்னு சொல்லி. தேவரீர் என்னை ஆசீர்வதி. நான் இப்பதான் லேர்ன் பண்ணிட்டேன். மற்றவனுக்கு என் பொண்டாட்டிக்கு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்னை பார்த்து பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நான் எதுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்? திடீர்னு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? யாரும் எப்ப போறாங்க தெரியலங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆமென். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. வாழுவோம், வாழ்ந்து காட்டுவோம், மற்றவர்களை வாழ வைப்போம். We will live and we will show others how to live. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அடுத்தது என் எல்லையை பெரிதாக்கி. என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். இதுவும் என்னுடையதுதான். முதல் என்னது? என்னை. அடுத்ததும் என்னை எல்லையை பெரிதாக்கி. Enlarge my territory. enlarge my territory Lord. என் எல்லையை பெரிதாக்கி. இது யார் தெரியுமா ப்ரே பண்ணுவான்? உன் டெரிட்டரி சின்னதா இருக்கு பாத்தீங்களா? அவன் தான் இது ப்ரே பண்ணுவான். Whose territory is small. ஆசீர்வாதமா இல்லாம இருக்கறான் பாத்தீங்களா? அவன் தான் சொல்லுவான் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Not blessed, they will என் எல்லையை பெரிதாக்கும். enlarge my territory. enlarge Lord. பெரிதாக்கும் ஆண்டவரே. Yes. enlarge my territory. என் எல்லையை பெரிதாக்கும். enlarge my finances. என்னுடைய பொருளாதாரத்தை பெரிதாக்கும். enlarge my appointment. என்னுடைய அப்பாயின்ட்மென்ட்களை பெரிதாக்கும். enlarge my favor. என்னுடைய தயவை பெரிதாக்கும். ஜாபிஸ் அப்படிதான் எவ்வளவு நொடிந்து போயிருப்பான். அம்மா என்னை எப்பொழுதுமே பேர் வச்சதுல துன்பம் வரான், துக்கம் வரான், துயரம் வரான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆண்டவரே நான் உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். Bless me Lord. அடுத்த வார்த்தைகளை நான் பேசுறதுக்கு முன்னால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். Lord bless me before ஆண்டவரே I speak the next. என் எல்லையை பெரிதாக்கும். Lord enlarge my territory. மூணாவது உமது கரம் என்னோடு இருந்து. ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும். Lord I want your எங்க hand இருக்கணும்? to be upon me. என் மேல் இருக்கு. அதுவும் என் தான். ஆண்டவரே உன்னுடைய கரம் யாரோட கரம்? உமது கரம். ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும். கரம் இருக்கும் பொழுது பிசாசு கிட்ட வர மாட்டாங்க. அந்த விரலுடைய நகத்தை பார்த்தாலே ஓடிடுவான். ஐயோ தவறான வீட்டுக்கு வந்துட்டுமே உளுந்தடிச்சு ஓடுங்கடா. ஏன்னா அவருடைய கரம் உன்னுடைய வீட்டு நடுவில் எப்படி இருக்கணும்? அவருடைய பெரிய கரம் அப்படி நடுவில் இருக்கணும். நடுவில் அவருடைய சிங்காசனம் உன் வீட்டு நடுவில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். His throne must be established in the center of your living hall. Nobody else and nothing else. உங்களுடைய கரம் இருக்கும் பொழுது you are protected.
நீ பாதுகாப்போடு தான் வெளியே போவ, நீ பாதுகாப்போடு தான் உள்ளுக்கு வருவ, நீ பாதுகாப்போடு தான் ஸ்கூலுக்கு போவ, பாதுகாப்போடு தான் சபைக்கு வருவ. ஃபுல் பாதுகாப்புங்க. செக்யூரிட்டிக்கு நீ காசு கொடுக்க வேண்டாம். ஏன்? ஆண்டவரே உன்னுடைய பெரிய செக்யூரிட்டி. Amen. Hallelujah. அவ்வளவுதான். ஹalleluya. Hallelujah. God is மூணாவது our வரியும் முடிஞ்சிடுச்சு. இப்ப நாலாவது வரிக்கு வருவோமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. Amen. துக்கப்படுத்த கூடாதுக்கு படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அதுல என்னை விலக்கி காத்தருளும். protect me lord from every evil things. இந்த பூமியில இருக்கும் பொழுது evil things நீ தேடி போக வேண்டாம். evil உன்னை தேடி வருவான். நீ நல்லா சபையில இருப்ப, உன்னை தான் பிடிப்பான். நீ நல்லா அந்நிய பாஷை பேசுவ, உன்னை தான் அட்டாக் பண்ணுவான். நீ பாட்டு நடத்துவ, தேவனுடைய வார்த்தை கொடுப்ப, ஆத்துமாக்களை ஆதாயத்துப்ப, உன்னே தான். நீ தான் அந்த குறி. ஆனால் தேவம் பண்றீங்க பாத்தீங்களா? தீங்கு என்னை கிட்ட வராதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பான்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நடக்குமா? நடந்திருக்கா? இல்ல ஜாபேஸ் போய் சொல்லிட்டு இருக்கானா? the shortest prayer in the bible. என்னமா நடக்க போகுது? படிங்கம்மா. என்று வேண்டிக் கொண்டான். என்று ஜெபம் பண்ணி கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க ஜெபம். ஜெபம். 7 வருஷத்துக்கு முன்னால இந்த ஜெப கூட்டம் ஆரம்பித்தது நான் நினைக்கிறேன். 7 years ago 90 minutes with Jesus. எத்தனை பேர் இந்த 7 வருஷமா வந்துட்டே இருக்கிறீங்க? வாவ் பாஸ்டர், சூப்பர் மேன். ஐ எம் so proud of you. என்ன ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டம், பாட்டு பாடுறது ஈஸி. இன்னும் அந்த குரூப்ல இருந்து தான் நான் வெளியே வந்தவன். I was a worshipper. எனக்கு ரொம்ப worship. You cannot build the church just by worship. அப்ப நான் சீஃப்ட்ட சொல்லுவேன், என்ன சீஃப் 2 பாட்டு பாடிட்டு என்கிட்ட கொடுத்துட்டீங்க. கீழே இருந்து சொல்லுவாங்க, அடுத்த சர்வீஸ், அடுத்த பிரகாஷ் சொல்லுவார், அடுத்த சர்வீஸ். என்னடா அடுத்த சர்வீஸ்? இப்போதான் செர்மனி ஆரம்பிச்சேன். செர்மனி முடிக்கல, அவங்க காட்டுற கையோட எல்லாமே எல்லாரும் ஏஞ்சிருப்போம் சொல்லி பாட்டு பாடுறது. You can build the church with prayer. Come on. If you want to clap, give a big hand clap for Jesus here tonight. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah. ஜெபம் பண்ணிட்டான், முடிஞ்சிடுச்சு. இப்ப என்னம்மா? அவன் வேண்டிக் கொண்டதை அவன் ஜெபம் பண்ணி கொண்டதே தேவன் அருளினார். தேவன் பதில் கொடுத்தார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 4 வரி தான். எத்தனை வரி? 4 வரி தான். தேவன் பதில் கொடுத்தார். அவ்வளவுதான். அப்ப பாஸ்டர் நம்ம அடுத்த வாரம் வர வேண்டாமா? நீ எல்லாத்துக்கும் கேள்வி வச்சிருப்ப சொல்லி தான் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல இருந்து உணர்த்துறாரு. 8 பேர் அந்த பக்கம் இருக்கிறான் கேள்வி கேட்டுட்டு. அடுத்த வாரம் வர வேண்டாமா? அப்ப 4 வரி நாங்க வீட்டில் உட்காந்து வரும்போதே ப்ரே பண்ணிட்டு வந்துருவோமே. அந்த 4 வரியை இங்க வந்து ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் சபையோட ஜெபம் இருக்கும் பாத்தீங்களா? அது எல்லாம் வந்த கையோட நீ வந்து உட்காடுறீங்க பாத்தீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உங்களுடைய கரம் என் மேலும் இருக்கணும், எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. இப்போ ஆரம்பிவோம் ப்ரேயர்லாம் இங்கே வரும் பொழுது. புரியுதா? படிச்சு கொடுக்குறது புரியுதா? ரொம்ப லென்த்தியாக போய் சாப்பாடு இடத்துல சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணு. அதை விட்டுட்டு ஆப்பிரிக்காக்கெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ இன்னும் உன்னை மிஷினரி தான் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பணும். அந்த நேரத்தில் அது நேரமாங்க. அவங்க பிள்ளைங்களை அந்த ஏழை பிள்ளைங்களை நினைக்கிற ஒரு நேரமா? எங்க இடத்துல நினைக்கணும்னு தெரியணும். யானமா இருக்கணும். அம்மா சொல்றாங்க, அம்மா ரொம்ப யானம், அதனால தான் அவங்க வெல்ல முடியும். யானமா இருந்து செய். ஜெபத்துக்கு நான் எதிரி அல்ல, ஜெபத்துக்கு நான் சப்போர்ட்ரு. என் சபையில் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சேன். இவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரேயர் பேஷன், இது ப்ரேயர். நான் சொன்னேன், இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்காத ஒரு விஷயம். இப்போ என் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எல்லா மூலையிலையும் 1 மணி நேரம் ஜெபம் வீட்டில் எல்லாரும் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் செஞ்சுருக்கேன் சீஃப். ஏன்னா வாழ்க்கையில் ஃப்ரிட்ஜை தான் அடிக்கடி எல்லாரும் திறப்போம். அது திறக்கும் பொழுது அது பார்க்கணும். அது பார்க்கும்போது ஐயோ 1 மணி நேரம் ஜெபத்துக்கு நம்ம ரெடி ஆகுமே. ஃபர்ஸ்ட் 5 minutes என்ன செய்யணும், செகண்ட் 5 minutes, அப்படியே ஒரு 12 போட்டு ஒரு 60 minutesக்கு ஜெபம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கோம். ப்ரேயர் கிடியன் ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கோம். 1 hour ப்ரேயர் எவ்ரி வெனஸ்டே. ஃப்ரைடே ப்ரே மீட்டிங். இப்போ ப்ரேயர் முடிஞ்சிருக்கோம். 2.5 hours முன்னால் நம்ம பின்னால் இருக்கோம். ப்ரேயர் தான், வேறு எதுவும் நான் கண்டுபிடிக்கல. என்னது ப்ரேயர். ஜெபம் பண்ணும் பொழுது ஆராதனை சூப்பராக இருக்கும். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் காணிக்கையும் பெருக செய்வார். சேவஸோட ஜெபத்தை பண்ணு, வாயில அறுக்கிடு. என்ன செய்யணும்? பைபிள் நான் முடிக்க போறேன். பைபிளில் படிக்கிறோம், பாட்டிலையும் பாடுறோம். The poor shall say I am, the weak shall say I am. Don't talk about the poor, don't talk about the rich, but I saw one word called say. You got to say words, you got to proclaim, you got to prophesy, you got to pray. எல்லாமே பீ தான். வாயில சொல்லணும், நான் அழகா இருக்கேன். ஆனால் உன் மூஞ்சி இப்படி இருக்கும். அப்பயும் போய் சொல்லு, நான் அழகாக இருக்கேன்.
ஏன் உன் அழகு முகத்து அல்ல, உன் அழகு எங்க? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுக்கு தமிழ்ல படிக்கலாம். அவங்க மருந்து கேட்டுட்டு இருக்காங்க, எங்கடா எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி. எஸ் சே, வாயில சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க சே. சொல்வானாக பைபிள் போட்டிருக்கு. யோவேல் 4:10 பலவீனம் இல்லவர்கள் நான் பலனாய் சொல்வானாக. சொல்லு, பக்கத்துல சொல்லுங்க, சொல்லு, வாயில அறிக்கையிடு. இது நடக்கும் நடக்கும் நடக்கும், இது முடியும் முடியும். அப்படின்னா சொன்னனால தாங்க எனக்கு மரண படுக்கையிலேருந்து டாக்டர் விஸ்வநாத் மணிப்பார் அவரே ஏஞ்சி நிற்பாருங்க. அவர் கேட்டுட்டு இருந்தாலும் கேட்கட்டும், அவர் ஏஞ்சி நிற்பாரு. நான் வரும்பொழுது என்னம்மா ஏஞ்சி நிற்பாரு, சாமின்னு கூப்பிடுவாரு. சாமி, நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக்கில் உங்களுடைய உற்சாகத்தை பார்த்து ஐ ஹவ் நெவர் ஹேட் அ பேஷண்ட் லைக் தட்னு சொன்னார். எனிவே மை ரிப்போர்ட் இஸ் ஆல் பர்ஃபெக்ட் சீஃப், எவ்ரிதிங் இஸ் குட். I just got my report. Everything is functioning well. Report எல்லாம் நார்மலா இருக்குது, எல்லாமே. Only thing, my leg needs my nerve strength. That's it. அது வந்துரும். இது வந்து அது வராதா? எல்லாமே வரும். எல்லாமே வாயில சொல்லு, சொல்லுங்க, சொல்லு, சொல்லு, say. அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில, ஜெபத்துல. ஏன் ஜெபம் பண்றது போது நம்ம சொல்றோமா இல்லையா, வாயில சொல்றோமா இல்லையா, சொல்லு, நடக்கும். The power of saying, the power of prophesying, the power of proclaiming, the power of prayer. Jabez's prayer is the foundation for each and everyone who is here. யாபேசின் ஜெபம் தான் இங்க இருக்கு, எல்லாருக்கும் அஸ்திபாரமா. One song that right now in the world is the good song that we need to know. யாவே பாடுங்க பாத்தீங்களா? ஒரு காலத்துல ஹalleluya, இப்போ வந்து யாவே. யாவே யாரு? யாரு? என்னம்மா பாட்டியா? ஆல்மைட்டின்னு சொல்லுங்கம்மா, பாட்டின்னு வந்துடப்படாதீங்க. Almighty God. The worship belongs to the Almighty God. Did Jesus say worship me? No, he said worship the Father, which is Yahweh, in spirit and in. But he is the way. Yeshua is the way to Yahweh. Without Jesus, you cannot go to Yahweh. You need Jesus. You need the power of the Holy Spirit. It's trembling time. Satan is trembling. உன்னுடைய ஜெபம் மேலே போயிட்டோம். மேலே போன கையோட ஒரு தேவதூதன் கீழே பதில கொண்டுட்டு வரும்போது, இல்லை 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 ஒன்றும் முடிக்கலைங்க, கீழே கொண்டுட்டு வரும்பொழுது பிசாசு நிப்பாட்டிடுவானா. தானியேலோட பிரேயர் அப்படிதான். ஏன் 21 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறோம் சில பேருக்கே தெரியல. ஆக்சுவலி தேவையில்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், 24 மணி ஒரு ஏஞ்சல் சொல்கிறான், 21 நாள் என்னை பிடிச்சி வச்சுட்டானுங்க. யார் பிடிச்சி வச்சா? கிங் ஆஃப் பெர்ஷியா. இந்த வட்டாரத்தில் இருக்கிற, இந்த பட்டணத்தில் இருக்கிற அசுத்தாவியோடைய ஒரு ராஜ்யம் இருக்கும் பார்த்தீங்களா, அவனுங்களுக்கு பிடிக்காது இந்த சபை வளரணும்னு சொல்லி. ஸோ அதனால உன்னுடைய ஜெபம் இஸ் பவர்ஃபுல். ஸோ பதில் கொண்டுட்டு வரான். தானியேலுடைய பதிலை கொண்டுட்டு வரும்பொழுது காபிரியேலை பிடிச்சிட்டாங்க. 21 நாள் கேப்டிவ் பண்ணிட்டாங்க. இங்கே தானியேல் என்ன செஞ்சிருக்கான்? 21 நாள் உபவாசத்தில் இருந்திருக்கான். ஆனால் அங்கே அவன் 21 நாள் பிடிக்கப்பட்டிருக்கான். இப்போ நினச்சிக்கோங்க ஆவியில் என்ன நடந்துட்டு இருக்கு. தேவ தூதரே பிடிக்கப்பட்டிருக்கான். ஆனால் அதுலேருந்து தெரியுது காபிரியலுக்கு சண்டை போட தெரியாது சொல்லி. அவனோட வேலை மெசஞ்சர், பதில் கொண்டுட்டு வர்றதும், பதில் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். ஸோ உடனே யார் வந்தார் ரெஸ்கியூக்கு? யாரு? மிகாவேல் வந்தாராம். வந்தா கேட்ட வாங்கடா சொல்லி போட்டு எல்லாம் அடிச்சு இப்பொழுது கேப்ரியலை விடுதலை பண்ணி கேப்ரியல் 21 நாளுக்கு அப்புறம் கீழே வராரு. வந்த கையில் என்ன சொன்னார்? டேனியல், you have the spirit of excellence. God already answered your prayer on the very first day. But I was held up by all these people. இன்னைக்கு உன்னுடைய ஜெபம் சில நேரத்தில் வராமல் இருந்ததுன்னா, அசுத்தாவி உன்னோட வீட்டு மேலே, உன்னோட ஏரியாவுக்கு மேலே, உன்னுடைய சீலிங் மேலே ஒருவேளை அங்கே இருந்து அவன் வேலை பண்ணிட்டு இருக்கலாம். எழுந்துரு, அதட்டு, இறையாதே, அமைதியா இருன்னு இயேசு சொன்னாராம். பேச கற்று வேணுமா? நம்ம ஆளுங்களாம் வந்து பிசாசு கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். பிசாசு கூட இறையாதே, அமைதியாயிரு. அப்படியா இருக்கு? ஏசு அதட்டினாராம், காற்றை பாட்டு இறையாதே, அமைதியாருடா. அப்படின்னா கடல் ஆயிட்டான், கொந்தளிப்பு எல்லாமே அமைதியாயிட்டான். உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கணும்னா நீ ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் அத்தட்டி ஜெபம் பண்ணணும். உன் பதில் பிடிச்சிருக்கோம். என்னோட திருமணம் ஒன்றும் நடக்காமல் இருக்கேன், பிடிச்சி வச்சிருப்பான். எவனாச்சும் வேலை ஒன்றும் மாற கிடைக்க மாட்டேங்குத, பிடிச்சி வச்சிருப்பான். சமாதானம் வராமல் இருக்க பிடிச்சி வச்சிருப்பான். அசுத்தாவி சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை பிடிச்சி வச்சிருப்பான்.
அவனை மிகாவேல கூப்பிடுங்க. தேவ தூதர் மிகாவேலே, நீயும் உன்னுடைய ராணுவம் இந்த சாத்தானுடைய கோட்டையை உடைக்கிறதுக்கு வாங்கடா. வாங்கடான்னு சொல்லுங்க, வாங்கப்பான்னு சொல்லுங்க. வாடா படம் தான் பேசுங்க, எவனும் வரமாட்டான். பார்த்து பேசுங்க. எஸ், when the Bible says the Lord will fight the war, it doesn't mean அவர் மறிஞ்சு கட்டிக்கிட்டு அவர் சீட்ல இருந்து no. When you say when my God will fight the war, that means he sends his angels to fight your war. You must know that God has billions of angels. அதுல 1/3 இங்க வந்துட்டான் பூமியில. But there is still 2/3. We have still 2/3. Hallelujah.